ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு மாயமான கதையை கேட்கப் போறோம். இந்த கதையின் பெயர் பேசும் பட்டாம்பூச்சி. ரெடியா குட்டீஸ்? வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு அழகான Wow, look at கிராமத்தில் that அருண் beautiful என்ற குட்டி butterfly. பையன் இருந்தான். அருணுக்கு பூக்கள், மரங்கள், பட்டாம்பூச்சிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவன் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான். Oh wow! அப்போது You are என்ன so நடந்துச்சு தெரியுமா beautiful. குட்டீஸ்? ஒரு அழகான வண்ணமயமான பட்டாம்பூச்சி பறந்து Hello வந்து there, little அருணின் Arun. தோளில் Are you ready அமர்ந்தது. for a big adventure? திடீரென்று அந்த Follow me to the பட்டாம்பூச்சி magic garden. ஹலோ அருண் என்று பேச ஆரம்பிச்சது. அருண் ஆச்சரியமாக, Hello there, அடடா, little நீ Arun. பேசுவியா Are you ready என்று for a big கேட்டான். adventure? அதற்கு Follow me to பட்டாம்பூச்சி, the magic ஆம், garden. நல்ல மனசு கொண்ட குழந்தைகளுக்கிடம் மட்டும் நான் பேசுவேன் என்றது. குட்டீஸ், உங்களுக்கு நல்ல மனசு Oh இருக்குதா? wow! பிறகு You அந்த are so பட்டாம்பூச்சி beautiful. அருணை ஒரு ரகசிய மலர் தோட்டத்துக்கு அழைத்துச் சென்றது. அங்கே என்ன இருந்தது தெரியுமா? அங்கிருந்த பூக்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருந்தன. ஒரு அழகான ரோஜா பூ, வரவேற்கிறோம் அருண் என்று சொன்னது. ஒரு சூரியகாந்தி பூ சந்தோஷமாக நடனமாடியது. அதைப் பார்த்து அருண் குதித்து குதித்து மகிழ்ந்தான். அப்போது ஒரு மூலையில் ஒரு சின்ன செடி சோகமாக இருந்தது. அருண் உடனே, என்ன ஆச்சு நண்பா என்று கேட்டான். அந்தச் செடி மெதுவாக, எனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றது. அதைக் கேட்ட அருண் உடனே ஒரு குட்டி வாளியில் தண்ணீர் எடுத்து வந்தான். அன்பாக அந்தச் செடிக்கு தண்ணீர் ஊற்றினான். சில நிமிடங்களில் அந்தச் செடி ஒரு அழகான மலராக மலர்ந்து விட்டது. வாவ் குட்டீஸ்! அங்கிருந்த எல்லா பூக்களும் கைத்தட்டி மகிழ்ந்தன. அப்போது பட்டாம்பூச்சி சொன்னது, மற்றவர்களுக்கு உதவினால் உலகம் இன்னும் அழகாகும். மாலை நேரம் வந்தது. இப்போது வீட்டுக்குப் போகும் நேரம் என்று பட்டாம்பூச்சி சொன்னது. அருண் மகிழ்ச்சியாக வீட்டிற்குத் திரும்பினான். அன்று முதல் அவன் தினமும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அன்பாக பராமரித்தான். நீதி: இயற்கையை நேசித்து பாதுகாத்தால் அது நமக்கு நிறைய மகிழ்ச்சியைத் தரும்.